ஓம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை நமோ நமக. சித்தர்கள் போற்றும் வாழை எண்ணெய் பற்றி இந்த பதிவில் காண இருக்கிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அம்பிகையை பல வடிவங்களில் நாம் வழிபடுகிறோம். அவற்றில் அம்பிகையை 9 வயது குழந்தை வடிவமாக பாலாவாக வழிபடுவது தொன்று தொட்டு வந்துள்ளது. அந்த அம்பிகையே பாலா திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கிறோம். அந்த அம்மையின் அருளையும் பெருமைகளையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆகிய பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட 9 வயதான பால வடிவம்தான் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி வடிவம். சித்தர்கள் அவளை வாழை என்றே அழைக்கின்றனர். அகத்தியர், திருமூலர், போகர், கொங்கணர், கருவூரார் என அனைத்து சித்தர்களும் வணங்கிய சக்தி மிக்க பாலாவை வணங்கினால் நோய்கள் விலகும், வாழ்வில் மென்மேலும் வளமும், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானமும் கிடைக்கும். வாழையை வேண்டினால் கல்யாணம், குழந்தை, குடும்ப ஐஸ்வர்யம் ஆகிய வரங்களை அள்ளி தருவாள். பாலா என்னும் பால திரிபுர சுந்தரி ஆராதனையை தேவி வழிபாட்டில் முதல் படி என்கின்றனர் சித்தர்கள். சித்தர்கள் வணங்கிய முதன்மை தெய்வமாக பாலா திரிபுர சுந்தரி இருக்கின்றாள். ஸ்ரீவித்தையில் பாலாவின் மந்திரமே ஆரம்பம். ஸ்ரீவித்யாவின் பல பெரிய மந்திரங்கள் தரும் பலன் அனைத்தையும் பாலாவின் ஐம் என்ற முதல் மந்திரமே தந்து விடுவதால் இம்மந்திரம் லகு ஸ்ரீவித்யா, அதாவது ஸ்ரீவித்யாவின் அருளை லகுவாக பெறும் வழி என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, பாலா எப்போது தோன்றினால் வாங்க பார்க்கலாம். மன்மதனை ஈசன் எரித்த சாம்பலில் இருந்து தோன்றியவன் பண்டன் என்னும் அரக்கன். ஒரு பெண்ணை தவிர தனக்கு வேறு யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தார். அந்த சந்தோஷத்தில் தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்தினான். அவர்கள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியிடம் சரணடைய பராசக்தி தன் சேனைகளோடு பண்டாசுரனோடு போர் புரிய தொடங்கினாள். அன்னை லலிதையோடு போரிட்டு வெல்ல முடியாத பண்டாசுரன் வலிமைமிக்க தனது 30 மைந்தர்களையும் போருக்கு அனுப்பினான். பண்டாசுரனுக்கு ஈடான அவர்களை அழிக்க ஸ்ரீ லலிதா தேவியின் உடலில் இருந்து ஆர்ப்பவித்தவள்தான் அண்டத்தை காக்கும் அம்பிகையின் செல்லப்பிள்ளையான ஸ்ரீ பாலா. அவள் உருவில் சிறியவளாக இருந்தாலும் ஆற்றலில் வலியவள். லலிதாவின் மகளான பாலா தன் அன்னை லலிதாவிடம் கவசங்களையும் ஆயுதங்களையும் பெற்று வெள்ளை அன்னங்கள் பூட்டிய தேரில் ஏறிக்கொண்டு பண்டாசுரனின் மகன்களோடு போரிட்டு அனைவரையும் அழித்து ஒழித்தார். பண்டனின் புதல்வர்கள் 30 பேர்களையும் அழித்ததால் பண்டபுத்திர வதோ தீப்த பாலா விக்ரம நந்திதா ஸ்ரீ பாலா லீலா வினோதினி நீ எனவும் லலிதா சகசிரநாமத்தில் வசினியாதி வாக் தேவதைகள் இந்த தேவியை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். அவள் போரிடும் லாவகத்தை காண விண்ணில் கூடிய தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். போரில் வெற்றியுடன் திரும்பிய குழந்தை பாலாவை ஆனந்தம் பெருக தன்னுடன் அணைத்து கொண்டாள் பராசக்தி. அன்னை லலிதாவோடு அப்படியே ஐக்கியமாகிவிட்டாள் என்கிறது தேவி பாகவதம். ஆம், பாலாம்பிகை வேறு, லலிதாம்பிகை வேறல்ல, இருவரும் ஒருவரே. ஆதி பராசக்தியின் குழந்தை வடிவம் பாலா திரிபுர சுந்தரி. அத்தகைய பெருமை பெற்ற ஸ்ரீ பாலாவின் திருக்கோவில்கள் ஒரு சிலவைகள்தான் தமிழகத்தில் உள்ளன. இனி வரும் காலங்களில் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியின் வழிபாடு தமிழகத்தில் பெருகும். பல பாலாவின் திருக்கோவில்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே அமையக்கூடிய சூழல் மிக விரைவில் ஏற்படும் என்பதே சித்தர்கள் வாக்கு. ஆத்ம ஞானம் பெற விரும்புபவர்கள், ஆத்மாவை மேம்படுத்தி கொள்ள விரும்புபவர்கள் தவறாமல் அவசியம் பாலாவை வழிபட வேண்டும். இத்தகைய பாலாவின் மந்திரங்களை காண்போம். ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி தியட்சத்ரி மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் என்பதாகும். இதில் ஐம் என்ற பீஜம் வாக் பீஜம் என அழைக்கப்படுகிறது. பிரம்மா, சரஸ்வதி இவர்களின் அம்சம். இந்த மந்திரம் நல்ல வாக்கு வன்மையை, அதாவது பேச்சாற்றல், வாக்கு பலிதம், ஞானம், அறிவு, நல்ல கல்வி ஆகியவற்றை தரும். க்ளீம் என்ற பீஜம்
வாமரஜ பீஜம் என அழைக்கப்படுகிறது. இதில் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, காளி, மன்மதன் இவர்கள் அடங்கியுள்ளனர். இந்த மந்திரம் நல்ல செல்வம், செல்வாக்கு, கௌரவம், வசீகர சக்தி, உடல் மனபலம் ஆகியவற்றை தரும். ஷௌம் இந்த பீஜத்தில் சிவன், பார்வதி, முருகன் இவர்கள் அனைவரும் அடங்கியுள்ளனர். ஷௌம் எனும் பீஜத்தில் இருந்தே சௌபாக்கியம் என்ற வார்த்தை தோன்றியதாக வேதம் கூறியுள்ளது. இந்த பீஜம் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் தருகிறது. இவ்வாறு மும்மூர்த்திகளின் பீஜத்தையும் ஒருங்கே கொண்டவள் வாழைத்தாய் என்ற ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அன்னை. இவள் மந்திரத்தை முறையாக ஜெபித்து வந்தால் ஆன்மீகத்திலும் வாழ்விலும் உயர்ந்த நிலையை அடையலாம். தியட்சரி மந்திரத்தை தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு தீபத்தை ஏற்றிக்கொண்டு 11 முறை இந்த மந்திரத்தை ஜெபித்து வந்தால் அன்றைய நாளை தொடங்கும்போது அன்னை வாழைத்தாயின் பேரருளோடு நம் வாழ்வில் அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். இது சித்தர்கள் வாக்கு. ஓம் தவம் பெற்ற நாயகியே போற்றி.